இன்னைக்கு நம்மளோட ஸ்கின்ல ஒரு டார்க்னஸ் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸில், க்ராயினில் இங்கெல்லாம் டார்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். நெக்கில் அரவுண்ட் த நெக் டார்க் ஆகும், அரவுண்ட் த மவுத் டார்க் ஆகும். இதெல்லாம் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். அதாவது இப்போ நம்ம உடம்புல யூனிஃபார்மாக எல்லா இடமும் ஒரே கலராக இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, விளம்பரத்துலையும் சினிமாவில் வரக்கூடிய விஷுவல்ஸையும் பார்த்து அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேக்கப் போட்டு வராங்க. ஆமாம், இப்போ இந்த சோப் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கின்னோட பிஹெச்க்கு தகுந்த மாதிரி. ஸ்கின்னோட பிஹெச் அசிடிக், அதாவது பிலோ 7 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நியூட்ரல் பிஹெச்ங்கிறது 7, 7க்கு மேலே போனால் ஆல்கலைன், 7க்கு கீழே அசிடிக். ஸோ நம்ம ஸ்கின்னோட பிஹெச் 7க்கு கீழே 5.5. சோப் போடுறதுனால நம்மளோட பிக்மெண்டேஷனோ டார்க்னஸோ டேனோ குறையுமா? என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி இவங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அந்த சோப் மூலமாக கிடைக்குமா? இது எல்லாமே போய் எல்லாமே ஃப்ராடு. எந்த ஒரு சோப்புனாலையும் நம்மளுடைய டேன் குறையாது, பிக்மெண்டேஷன் குறையாது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்றாரு. அவர் முகம்னு சொல்றது தோல், முடி, நகம் தான். தோல்ல ஒரு அறிகுறி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி நெக்கில், அண்டர் ஆர்ம்ஸ்ல, கிராயின்ல, வாயை சுத்தி இந்த மாதிரிலாம் டார்க்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ். அதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமா இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம். அது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஏன்னா மெடிசின்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அது ஒரு அறிகுறியும் ஒரு விஷயத்த சொல்லுது, நமக்கு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதை போய் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மேற்கொண்டு அதை பிரச்சனையாக்கி அதை சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. மஞ்சளில் ஃபியூரோக்ரோம் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த ஃபியூரோக்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ். நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போனீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப டார்க்கா இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறது தான். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட பாட்காஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு நான் சொல்லி ஆகணும். டெர்மட்டாலஜிஸ்ட் முருகசுந்தரம். இவரோட நம்ம நிறைய டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் அண்ட் பாட்காஸ்ட்டில் நம்ம பேசியிருக்கோம். பட் இன்னைக்கோட டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளோயிங் ஸ்கின் பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் ஸ்கின்னோட டார்க்னஸ்க்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும், லேசர் ட்ரீட்மெண்ட், இந்த கெமிக்கல் பீல்ஸ்லாம் இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்கு. இதுக்கு பின்னாடி நடக்கிறது ஆக்சுவலா என்ன? அண்ட் ஆல்சோ இன்னைக்கு 20s ஹேர் ஃபால் அப்படின்றது நியூ நார்மலாவே கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிரச்சனைகள், அதாவது மாடர்ன் பிரச்சனைகளுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் முருகசுந்தரம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத இந்த பாட்காஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்மளோட ஸ்கின்ல ஒரு டார்க்னஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, ஸ்கின்ல எந்த பார்ட்டில் டார்க்னஸ் வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸில், க்ராயினில் இங்கெல்லாம் டார்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். நெக்கில் அரவுண்ட் த நெக் டார்க் ஆகும், அரவுண்ட் த மவுத் டார்க் ஆகும். இதெல்லாம் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். டார்க்காக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப திக்காகவும் இருக்கும். இதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ். அவங்க உடல் பருமனை, அந்த ஒபிசிட்டியை குறைச்சாதான் அது சரியாகும். அதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது காரணமாக இருக்குது. சப்போஸ் ஹைப்போதைராய்டிசம், வேறு ஏதாவது இந்த விமனுக்கு பிசிஓஎஸ், இது மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்து அதை குறைச்சா, அதனால் ஏற்படக்கூடிய உடல் பருமனை குறைச்சா இந்த டார்க்னஸ் தானாகவே சரியாக போயிடும். ஓகே. ஸோ இப்போ ஒரு இடத்துல டார்க்னஸ், எஸ்பெஷலி அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் நெக்கை சுற்றி டார்க்னஸும் திக் ஸ்கின்னும் இருந்தால் அது ஒரு கண்டிஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறீங்க. பட் ஆஃப்டர் ஒரு 18-20s இந்த அடல்ட்டாக நம்ம சேஞ்ச், அடலசன்ஸ் டைமுக்கு அப்புறம் நம்மளோட பாடி பார்ட்ஸில் சில இடங்களோட ஸ்கின் பார்ட் ரொம்பவே டார்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஆர்ம்ஸ், நீஸ், இந்த மாதிரி இடத்துல. ஸோ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு தே நீட் ஈவன் டோன், நாட் ஒன்லி இன் ஃபேஸ் பட் ஓவரால் பாடி. அண்ட் அதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த பிக்மெண்டேஷன் ஆர் இந்த டார்க்னஸை ஆக்சுவலாக நம்மளால் குறைக்க முடியுமா, ஆர் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் விஷயமா? எக்ஸலண்ட் கொஸ்டின். அதாவது இப்போ நம்ம உடம்புல யூனிஃபார்மாக எல்லா இடமும் ஒரே கலராக இருக்கவே இருக்காது. ஓகே. அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தப்பு.
இந்த மாதிரி இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, விளம்பரத்துலையும் சினிமாவில் வரக்கூடிய விஷுவல்ஸையும் பார்த்து அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேக்கப் போட்டு வராங்க. யாருக்குமே அப்படி இருக்காது. இயற்கையாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இடங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு சில இடங்கள் டார்க்காக இருக்கும். இதுதான் வந்து இயற்கை. ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம கவர்டாக இருக்கிற இடம், இப்போ இந்த ஃப்ளக்சுரல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம்ல, மடக்கி வச்சிருக்கிற இடம், இந்த இடுக்குகள் வந்து எப்பவும் கொஞ்சம் டார்க்காக, மற்ற ஸ்கின்னை விட அதனுடைய ஸ்கின் கலர் டோனை விட கொஞ்சம் டார்க்கர் டோனில் இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. இது எது எது நார்மலோ அதை நார்மல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நார்மலை அப்நார்மலாக நினச்சிக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு நினச்சி அதுக்கு நிறைய நம்ம பணம் செலவழித்து அதுக்காக அதுதான் வந்து சூடோ சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த நார்மல் விஷயத்தெல்லாம் அப்நார்மல்னு சொல்லி இவங்க பெரிய விளம்பரப்படுத்தி அதுக்கு ஒரு தனி க்ரீமு அது இதுன்னு அது பல மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதுக்கு செலவாகுது. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகுது, ஒரு சூடோ இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இந்த படங்கள்லையும் காமிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து சொசைட்டியை வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ரோல் எடுத்து இப்படி தான் ஒரு ஹீரோயின் இருக்கணும், இப்படி தான் ஒரு ஹீரோ இருக்கணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் கூட சொசைட்டியை ஹார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? உண்மையிலேயே. ஆனால் இப்போ நல்ல வெரி குட் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ வந்து ஹீரோயின்லாம் ரொம்ப மேக்கப்லாம் போடாமல் சாதாரண மக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஹீரோயின்லாம் வராங்க. முன்னாடி மாதிரி ரொம்ப பளபளன்னு வெள்ளை வெளியர்னு அப்படி இருக்கணும், அப்படியே தக்காளி பழம் மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. இயற்கையாக நார்மலாக இருக்கிற மாதிரி ஸ்டோரிஸு ரொம்ப கேஷுவலாக அப்படி தான் இருக்குது. தட்ஸ் அ வெரி குட் ட்ரெண்ட். அந்த மாதிரி படங்கள் தான் பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அதனால் தட்ஸ் அ வெரி குட் ட்ரெண்ட் அண்ட் பீப்புள் ஹேவ் டு ஃபாலோ தேட். ஸோ அதனால் இப்படி இருந்தால் தான் அது அழகு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நான் இந்த பாட்காஸ்ட்க்கு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தேர் வாஸ் ஒன் ஆர்டிக்கல். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம டெய்லி குளிக்கிறது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹைஜீன். அண்ட் இந்த குளிக்கிற பார்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப் வந்து மேபி நம்மளோட ஸ்கின்னை ஹார்ம் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட சோப் வந்து எப்படி சூஸ் பண்ணுறோன்னு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம போடுற சோப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா? ஆமாம். இப்போ இந்த சோப் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கின்னோட பிஹெச்க்கு தகுந்த மாதிரி. ஸ்கின்னோட பிஹெச் வந்து அசிடிக், அதாவது பிலோ 7 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நியூட்ரல் பிஹெச்ங்கிறது 7, 7க்கு மேலே போனால் ஆல்கலைன், 7க்கு கீழே வந்து அசிடிக். ஸோ நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து 7க்கு கீழே 5.5, ஹேரோட பிஹெச் வந்து இன்னும் கீழே ஒரு அரௌண்ட் 3.5 to 4. ஸோ அதனால் நம்ம சோப் ஷாம்பு ரெண்டுமே அசிடிக்காக இருந்தால் பெட்டர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யூஸ் பண்ணுற சோப் ஷாம்பு, கமர்ஷியலி அவைலபிள் சோப் ஷாம்பு எல்லாமே ஆல்கலைன் பிஹெச்சில் தான் இருக்குது, அபவ் 7ல் தான் இருக்குது, சம்டைம்ஸ் 10, 11லாம் இருக்குது. அதுவும் இந்த ஹோம்மேட் சோப்புன்னு அது ரொம்ப இப்போ ஃபேமஸாக நிறைய பேர் வீட்டிலையே சோப்பு தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆல்கலைனாக இருக்கும். ஸோ இந்த ஆல்கலைன் சோப்பில் என்னென்னா, நம்ம குளித்து முடித்த பிறகு ஒரு டெபாசிட் மாதிரி ஸ்கின் மேலே அப்படியே ஒரு வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி வரும். ஸோ அது ரொம்ப ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கும். ஸோ நிறைய டேமேஜஸ் அதை ஏற்படுத்தும். ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலி லேயர், ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய ஒரு இனரண்ட் ஆயிலி லேயர் ஒன்று இருக்கும். எப்படி ஹேருக்கு வந்து ஒரு இன்டெகிரல் லிப்பிட் லேயர்னு ஒரு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் இருக்கோ, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு இன்டெகிரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஸ்கின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். ஸோ ஸ்கின் மேலே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மெல்லிய ஆயிலி லேயர், ஒரு எண்ணெய் படலம் இருக்குது. அந்த எண்ணெய் படலத்தை இந்த ஆல்கலைன் சோப்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் சோப்பை நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த பிஹெச்சை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அந்த லிட்மஸ் பேப்பர் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பிஹெச். ஆனால் பட் ஒரு சில சோப்ஸ் தான் வந்து இந்த பிலோ 7 பிஹெச்சில் இருக்குது. பட் சோப்பை விட நீங்கள் வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சோப்பை நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஆல்கலைனிட்டி கூடும். ஸோ பாடி வாஷ் லிக்விட் சோப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்கலைனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சோப்பை விட பாடி வாஷ் வந்து பெட்டர் சாய்ஸ். ஆமாம். ரொம்ப அதிகமாக விளம்பரப்படுத்தாத சோப்புகள், ரொம்ப அதிகமாக ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது வாசனை இல்லாத சோப்புகள், இதெல்லாம் வந்து நல்ல சோப்புன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ சோப்பு வந்து மெயின்லி டிபெண்டிங் ஆன் த பிஹெச். அண்ட் சோப் போட்டு குளித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு திங்கிங் அப்படின்னா, சோப் போட்டு குளித்தா வர வரன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிற அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த சோப் போட்டு குளிச்சோன்னா வர வரன்னு ஸ்கின் ட்ரை ஆகி அந்த ஆயிலினஸ்ஸே சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கணும். அந்த ஆயிலினஸ் இருந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து பாதுகாக்கப்படும்.
ஸோ நீங்க இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்களான்னு தெரியல சார். பட் சோஷியல் மீடியால இது ரொம்பவே வந்து பாப்புலரா இருந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட். இந்த சோப் போட்டா உங்களோட டேன் வந்து குறைஞ்சிரும். உங்களோட பிக்மென்டேஷன் குறைஞ்சிரும். அண்ட் இந்த மஞ்சிஸ்டா சோப் இருக்கு, கோட் மில்க் சோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃப்ளேவர்ஸ், நெறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஸுரி இப்போ கோட் மில்க்லலாம் வந்து சோப்புன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல வந்து எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. சோப் போடுறதுனால நம்மளோட பிக்மென்டேஷனோ, டார்க்னஸோ, டேனோ குறையுமா? என்னோட முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து இவங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் குடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. அதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அந்த சோப் மூலமா கிடைக்குமா? இது எல்லாமே பொய், எல்லாமே ஃப்ராடு. ஓகே. எந்த ஒரு சோப்புனாலையும் நம்மளுடைய டேன் குறையாது, பிக்மெண்டேஷன் குறையாது, நம்ம இருக்கிற நேச்சுரல் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகாது, எந்த ஒரு டிசீஸும் எந்த ஒரு டிசார்டரும் இம்ப்ரூவே ஆகாது. சோப் இஸ் ஜஸ்ட் அ கிளென்சர், அவ்வளோதான். இதை தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய இந்த சோப்பு மூலமாக வச்சு இதை போட்டால் 6 வாரத்தில் சிவப்பாயிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. இந்த சோப்புனாலெல்லாம் எதுவுமே எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. இது ஜனங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த சோப் போட்டால் நல்லா ஆயிடும்னு சொல்லி எல்லா பேஷண்ட்ஸே கேட்பாங்க, ஒரு நல்ல சோப் எழுதி கொடுங்க, 6 மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம், நல்லா பிரைட் ஆகிற மாதிரி சோப் எழுதி கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்க முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கமர்ஷியல் சோப்ஸ், ஆர்கானிக் சோப், பாடி வாஷ் அண்ட் இந்த ஃபார்மசிலலாம் வந்து கொஞ்சம் இந்த சோப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சோப்ஸ் இருக்கும்போது நீங்க எதை சார் சூஸ் பண்ணுவீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிஹெச் வந்து ஸ்கின்னோட பிஹெச்சோட கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ ஸ்கின் பிஹெச் 5.5னா 7 ஆர் பிலோ 7 இருக்கிற பிஹெச் உள்ள சோப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு மாய்ஸ்சரைசிங் சோப்பாக இருந்தால் நல்லது. ரொம்ப ட்ரை ஆக்காமல் குளிச்சு முடித்த உடனே ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியான சோப்ஸ் யூஸ் பண்ணணும். சோப்பை விட பாடி வாஷ் இஸ் பெட்டர். ஸோ இப்போ நான் ஒரு சோப் யூஸ் பண்ணுறேன். இந்த சோப் வந்து எனக்கு செட் ஆகலை, என்னோட ஸ்கின் கண்டிஷனுக்கு செட் ஆகலைன்னா அதோட சிம்டம்ஸ் என்னவாலாம் இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு சோப் வந்து ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துது அப்படின்னா இட் வில் இமீடியட்லி காஸ் ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின். ட்ரைனஸ் தான் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ். முதல்ல ரொம்ப ட்ரைனஸ். ஏன்னா அந்த சோப் வந்து அந்த பிகாஸ் ஆஃப் அந்த பிஹெச் ஃபேக்டர்னால அந்த ஆயிலி லேயரை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரை ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அதே சோப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடமெல்லாம் செவந்து தடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சோப்புடைய ரியாக்ஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவந்து தடித்த இடம் வந்து டார்க் ஆகிடும். போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேர். இந்த மாதிரியெல்லாம் வரும். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து நான் மேபி என்னோட சோப் மாத்திரன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா, ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடிஸ்லேயும் வந்துட்டு சிலது நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமான்றதை மட்டும் சொல்லுங்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஒரு டார்க்காக இருக்கிற ஏரியாவில் போட்டால் அது வந்து ஒயிட் ஆகும், ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஆகாது, ரெட் ஆயிரும். வெந்து போய் ஸ்கின் புண்ணாகி ரெட்டிஷ் ஆகிடும். ஸோ இது ஒர்க் ஆகாத ஒரு நிச்சயமாக அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டர்மரிக் இல்லை ஆலோவேரா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஒயிட் ஆகுன்றது பண்ணவே கூடாது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து டர்மரிக்கில் வந்து மஞ்சளில் வந்து ஃபியூரோக்ரோம் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த ஃபியூரோக்ரோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ். நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போனீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அந்த காலத்தில் மஞ்சள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது அது ஏன் அப்படின்னா அப்போவே அந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷனாக இருந்துச்சு. அப்படின்னா அப்போ ரொம்ப வெயிலில் போகிறதில்ல, பெண்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, மஞ்சள் பூசிக்குவாங்க. அப்போ வந்து வெயில் படாமல் இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து டார்க் காம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் அதை வந்து ஒரு ஹைட் பண்ணுற மாதிரி, டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்க வந்து மஞ்சள் பூசினோன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மஞ்சள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மஞ்சள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது எப்போதுமே நல்லதே கிடையாது. ஏன்னா அந்த மஞ்சள் இருக்கிற அந்த ஃபியூரோக்ரோம் வந்து வெயிலோட அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் மேலே படும்போது ரொம்ப டார்க் ஆகிடும், எக்ஸ்ட்ரீம்லி டார்க் ஆகிடும். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறது தான் அப்படின்னு நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மஞ்சள் வந்து நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சள் ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு அந்த ஸ்கின்னோடைய காம்ப்ளெக்ஷனை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஏன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம சூரிய ஒளினால், மென்டல் ஸ்ட்ரெஸ்னால், தூக்கம் சரியாக இல்லாதனால, இதனாலெல்லாம் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் நம்ம ஸ்கின் கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகலாம். ஸோ மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாகலாம்.
ஸோ இந்த மெலானின் ப்ரொடக்ஷனை உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக குறைக்கிறதுக்கு மஞ்சள் உபயோகமாக இருக்கலாம். ஏன்னா மஞ்சளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் குர்குமின் அப்படின்னு ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அது வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே. அந்த குர்குமினாய்ட்ஸ் குர்குமின்ஸ் இதெல்லாம் வந்து மஞ்சளில் நிறைய இருக்குது. அதனால தான் மஞ்சள் வந்து ரொம்ப இப்போ வெளிநாட்டில் வந்து மஞ்சளை வந்து நம்ம ஊர் மஞ்சளை அவங்க வந்து யூஎஸில் வந்து பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மஞ்சளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சளை மூஞ்சியில் பூசாமல் உடம்புல பூசிக்காமல் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டில் வந்து இந்த மஞ்சள் உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். ரசம், சாம்பார் எல்லாத்துலேயும் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தா நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தையே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது சார். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. இல்லை, அதுதான் உண்மை. மஞ்சள் பூசுறதுனால மஞ்சள் பூசி நீங்கள் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வெயிலில் போனீங்கன்னா அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூரோக்ரோம் வந்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களோட சேர்ந்து உங்கள் ஸ்கின்னை நிச்சயமாக டார்க்கன் பண்ணும். ஸோ அப்போ அதுல எந்த மஞ்சளே யூஸ் சந்தேகமும் பண்ணக்கூடாதா யாருமே? மஞ்சளை சாப்பிடலாம், சாப்பிடலாம், Not ஆனால் ஃபேஸ் externally. ஓகே. இப்போ மஞ்சளை பூசிக்கிறது நல்லதில்லை. ஓகே. ஹோம் ரெமெடிஸ்க்குலாம் அடுத்தது இந்த சீரம்ஸ் அண்ட் க்ரீம்ஸ். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் குறைக்கணுமா, இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்குமே ஒரு தனி மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் வந்து குறையும் அப்படின்றது வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் கிளைகாலிக் ஆசிட் வந்து ஆக்சுவலாகவே ஸ்கின்னை லைட்டன் ஆக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நாள் பிக்மெண்டடாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அவர் முகம்னு சொல்கிறது தோல், முடி, நகம் தான். தோலில் ஒரு அறிகுறி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நெக்கில், அண்டர்ஆர்ம்ஸில், கிராயினில், வாயை சுற்றி இந்த மாதிரிலாம் டார்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். அதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு தனி வகை அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். அதே மாதிரி சில இடங்களில் உடல் முழுவதும் டார்க்காக இருக்குது. இந்த ஆக்னி, அந்த முகப்பரு வந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்குது, முகத்தில் வந்து ஃபேஸ் மட்டும் டார்க்காக இருக்குது, கையில் சில இடங்கள் டார்க்காக இருக்குது அப்படின்னா போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேர். ஏதோ ஒரு ஸ்கின்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது வந்து அது ஆறும்போது, அந்த ஸ்கின் ஆறும்போது அது வந்து டார்க்காக ஆறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஸ்கின் ரிப்பேர் ஆகும்போது கொஞ்சம் மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு பேர் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அப்புறம் வந்து முக்கியமாக யூவி லைட். இப்போ சன்லைட்னால இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் நம்ம எல்லாருமே போகிறோம். அப்போ அதில் வந்து யூவி ரேஸ் நிறைய இருக்குது. மார்னிங் 8 to ஈவினிங் 5 வரைக்கும் நிறைய யூவி ரேஸ் நிறைய நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ம்ஃபுல் ரேஸ். அது வந்து நம்மளுடைய மெலானின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். அது ஏன் மெலானின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துது அப்படின்னா அந்த மெலானின் வந்து ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்கிட்டு உள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதுகாக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஸோ இந்த சூரிய ஒளினால் நம்ம உடம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெலானின் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. ஸோ அப்போ இந்த மெலானின் அதிகமாக உருவாகுது. ஸோ அந்த மெலானின் அதிகமாக உருவாகிறதுனால நம்ம டார்க் ஆகிடுறோம், ஓவராலாக டேனிங் ஆகிடுது. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே டார்க்காக தான். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஷர்ட் போடுற வரைக்கும் எனக்கு ஒரு கலராக இருக்குது, ஷர்ட்டுக்கு அப்புறம் ஒரு கலராக இருக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த மெலானினால் வரக்கூடிய ஃபோட்டோ டேமேஜ் அண்ட் ஃபோட்டோ டேனிங். ஸோ இதை வந்து இது மாதிரி வேறு விதவிதமாக இருக்குது. ஒரு பிக்மெண்டேஷனுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை போய் நீங்களாவே ஒரு கிளைகாலிக் ஆசிடு அது இதுன்னு நீங்களாவே ஒரு போய் இன்ஸ்டாகிராமில் வர விளம்பரத்தையும் ஃபேஸ்புக்கில் வர விளம்பரத்தையும் வச்சு பார்த்து போட்டால் அது எப்படி சரியாக வரும்? ஒன்றுக்கு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ யூ ஹவ் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்தா அவங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அது வெறும் மெலானின் ஓவர் ப்ரொடக்ஷன் மட்டும்தானா, இல்லை அக்காந்தோசிஸ் மாதிரி ஸ்கின்னும் திக்காக இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது உள்ள ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்லை வந்து இந்த ஃபோட்டோ டேமேஜ்னால இந்த யூவி லைட் வந்து ஸ்கின்னையும் தாண்டி வேறு ஏதாவது டேமேஜை பண்ணியிருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டாக்டர் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் அது. அதை வந்து நீங்களாவே இந்த கிளைகாலிக் ஆசிட் இதெல்லாம் போடவே கூடாது. இன்னொரு முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த கிளைகாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வெளியில் கமர்ஷியலாக இருக்கக்கூடியது வந்து 6%, 12% கிளைகாலிக் ஆசிட்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா ஸ்கின்னெல்லாம் வெந்து போயிடும். அதுவும் நம்ம ஊரில் வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒத்தே வராது. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் சிட்டியில் நான் வந்து கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதே இல்லை.
இந்த கிளைகாலிக் ஆசிட் உள்ள பீல்ஸும் கெமிக்கல் பீல்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. கிளைகாலிக் ஆசிட் லோ பர்சன்டேஜில் இருக்கிற க்ரீம்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து ஏற்கனவே இருக்கிற போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை அதிகப்படுத்தியிருக்கே ஒழிய குறைச்சதா சரித்திரமே இல்லை, நான் பார்த்ததில்ல. ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு டாக்டரை போய் பார்த்து அந்த டாக்டர் வந்து இப்போ தேவைன்னு நினச்சாங்கன்னா அதை கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு உட்பட்டது. ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்களாகவே ஒரு மருந்தை தேர்ந்தெடுத்து செய்கிறதெல்லாம் தப்பு. ஹோம் ரெமெடியும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான மெடிக்கல் ரெமெடிஸும் நீங்களாகவே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஏன்னா மெடிசின்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அது ஒரு ஒரு அறிகுறியும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுது, நமக்கு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதை போய் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மேற்கொண்டு அதை பிரச்சனையாக்கி அதை சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது.